வெல்கம் டு கேபிள்ஸ் ப்ளஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாலிட்ல இருந்து புதுசாக SF801 அப்படின்னு ஒரு டிஜிட்டல் மீட்ரு வித்து ஆப்டிக்கல் செக் பண்ணதோட ஒரு மீட்ரு வந்து போட்டிருந்தாங்க. அதை பற்றின அன்பாக்சிங் வீடியோ ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. அதோட ஃபுல் டெஸ்டிங் வீடியோ தான் இது. இதில் வந்து மொத்தம் 4 மீட்டரோட செக் பண்ண போகிறோம். C30 சாலிடில் உள்ள SF புது மாடலு ப்ளஸ்ஸு யூரியோட OECM, அடுத்து 999 DX மாடல். இதில் வந்து டிபிசியில் BC3000 அந்த டச் ஸ்க்ரீன் மீட்டர் மட்டும் சேர்க்கலை. அது என்னென்னா எவ்வளோ வந்தாலும் அது 36 MR தான் வரும். அதனால் அதை வந்து ஆட்டத்துக்குள்ளே உள்ளே சேர்க்கலை. இப்போ இதில் இருக்க மீட்டரோட தான் கம்பேரிசன். ஸோ இப்போ ஃபுல்லாக லைவாகவே செக் பண்ணி அதோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோட லென்த் வந்து அதிகம் இருக்கிறதுனால நீங்கள் தேவைப்படுறவங்க வந்து ஃபாஸ்ட் அடித்து கடைசி போர்ஷனில் போய் இதோட ரிசல்ட் ஆனால் பார்த்துடுங்க. ஃபுல்லாக டெஸ்டிங் பண்ணி அதோட ரிசல்ட்டை பார்ப்போம். ஃபஸ்ட்டு C30க்கும் இதுக்கும் ஃபஸ்ட்டு சிக்னல் வந்து C30யில் எவ்வளோ வருதுங்கிறத நோட் பண்ணிக்கிடுவோம். அதுக்கடுத்து சாலிடு கூட அதுக்கடுத்து யூரியோட வரிசையாக போட்டு எதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கடுத்து எல்லா ஃப்ரீக்வன்சியும் பார்க்காம ஸ்டார்டிங்கில் குறைய ஃப்ரீக்வன்சி, அதுக்கடுத்து எண்டு ஃப்ரீக்வன்சி மட்டும் பார்ப்போம். ஸோ லைவ் டெஸ்டிங் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் வந்து மீட்ரு எந்த ரீடிங்குமே காட்டலை. அதுதான் இதில் ஏதோ பிரச்சனை. அதாவது நான் உங்களுக்கு இது லைவாகவே செக் பண்ணி காட்டுறேன். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம வந்து S12 செக் பண்ணோம் C30யில். சரி, இதுலேயும் S12 செக் பண்ணணுன்னு பார்த்தா உள்ளே வந்து சேனல் ஆட் ஆகிருக்கதே S21 தான் ஆடே ஆகிருக்கு. S21 டேரெக்டாக லாஸ்ட் பாயிண்ட் வர ஆட் வந்து ஆகிருக்கு. 30க்கு மேலெலாம் வந்து இருக்குது. U30க்கு மேலே ஃபுல்லாக கடைசி வர இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் பாயிண்ட் எதுவுமே இதில் வந்து இல்லை. அதாவது மேட்ஸை பார்த்தீங்கன்னா 858. அதுக்கடுத்து 306 ஃப்ரீக்வன்சியில் இருந்து ஆரம்பிக்கி ஸ்டார்டிங்கில் உள்ள நமக்கு தேவையான 234லாம் இதில் இல்லை. நம்ம இப்போது மேனுவலாக தான் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து சில பாயிண்ட்லாம் பார்த்தோம்னா இப்போ S30 போய் பார்த்தோம்னா அதில் வந்து காட்டலை. சரி, அப்போ நம்ம சிம்பிள் ரேட் எதுமா எடிட் பண்ண வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. சரி, இப்போ காட்டுததாவது கரெக்டாக காட்டுதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுலேயுமே தப்பாக தான் காட்டுது. அதாவது E30 வந்து U30 தான் E30ன்னு காட்டும். இது வந்து பவர் வந்து 43ன்னு காட்டுது. இங்கே நமக்கு 52 வந்திருக்கு. MR பார்த்தீங்கன்னா 29.4, இதில் 29.8 வரை காட்டுது. ஆனால் நமக்கு வரது வந்து உண்மையிலே 36.4 MR வந்து வருது. ஏன்னா இது வந்து லைவாக சிக்னல் ஓடிட்டு இருக்க பேட்ச் கார்டு தான். இதில் 29 MR இருந்துன்னா படம் வந்து ஓடாது. நமக்கு வர மெயின் இன்புட்டில் இருந்தால் இதை செக் பண்ண இந்த ஒயரை போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது செக் பண்ணக்கே ஃபஸ்ட்டு கரெக்டாக வேலை செய்யலை. சரி, ஓகே. அதுக்கு முன்னே நம்ம ஆப்டிக்கல் பவரை செக் பண்ணிக்கிடுவோம். நம்ம அன்பாக்சிங் வீடியோ பார்க்கும்போது ஆப்டிக்கல் பவர் வந்து சம்மந்தம் இல்லாமல் காட்டின மாதிரி இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து இதில் மேலே போட்டிருக்க கனெக்டரோ அப்படிங்கிறக்காண்டி நான் கனெக்டரே ஒன்று தனியாக
வாங்கி வச்சுருங்க இதை செக் பண்ணணுங்கிறக்காண்டி. அந்த கனெக்டர் முன்னாடி அதாவது நம்ம டேரெக்டாக பேட்ச் கார்டை கொடுக்கும்போது அங்கிட்டுங்களையும் சுற்றிக்கிட்டே இருந்ததுனால அதனால் ஒரு வேளை வரலையோ அப்படிங்கிறக்காண்டி இந்த டைப் கனெக்டரே வாங்கியாச்சு. இது வந்து ஃபிக்ஸடாக அங்கிட்டு ஆடாமல் இருக்கும். ஓகே, ஃபுல் டைட் வந்து வச்சாச்சு. இப்போ பேட்ச் கார்டை கொடுத்து ஆப்டிக்கல் பவர் கரெக்டாக காட்டுதா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே, -4.3லேருந்து வேரியேஷன் ஆகுது. ஆப்டிக்கல் பவர் எவ்வளோ வருது உண்மையிலே அப்படிங்கிறத லேசாக பார்த்துருவோம். ஓகே, பரவாயில்ல, ஆப்டிக்கல் பவர் கரெக்டாக தான் காட்டுது. வார சிக்னலே நமக்கு வேரியேஷன் ஆகி தான் வருது, அதனால் அதுலேயும் வேரியேஷன் ஆகி தான் காட்டுது. ஓகே, ஆனால் என்னென்னா நம்ம அன்பாக்சிங் பண்ணான்னு நீங்கள் பார்த்தீங்க அந்த பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்டிக்கல் பவர் காட்டிக்கிட்டே இருக்கும், திடீர்னு அந்த ஆளை குறைஞ்சி லோ அப்படின்னு போயிருந்துச்சு. ஆனால் இந்த கனெக்டர் போட்ட பிறகு அந்த பிரச்சனை வந்து இல்லை. இது கனெக்டரை கலத்திட்டு டைரெக்டாக போட்டு பார்ப்போம். ஸோ உள்ளே இருக்க சென்சார் வந்து இது அங்கிட்டு இங்கிட்டு திருப்பும்போது வந்து ஒரு மாதிரி சம்மந்தம் இல்லாமல் தான் காட்டுது. ஸோ யாராவது இந்த மீட்ரு வாங்கினீங்கன்னா சேர்த்து இந்த கனெக்டர் தனியாக வாங்கிக்கிடுங்க. ஸோ ஆப்டிக்கலை பொறுத்தவரையில் இந்த மாதிரி கனெக்டர் போட்டாச்சு அப்படின்னா கரெக்டாக தான் காட்டுது, தப்பு தப்பாக காட்டலை. சரி, ஓகே. இப்போ நமக்கு மெயினாக ஆப்டிக்கல் செக் பண்ணதுக்கு வந்து நம்ம 1000 ரூபாய்க்கு கூட ஒரு ஆப்டிக்கல் மீட்ரு வாங்கி வச்சுக்கலாம். நமக்கு தேவை மெயினாக ஆர்எஃப் பார்க்கறது தான். இப்போ ஆர்எஃப் கரெக்டாக காட்டுதாங்கிறது தான் நமக்கு மெயினான விஷயம். அதுக்கும் ஃபஸ்ட்டு லைவாகவே உங்களுக்கு டிசிஎல் சிக்னலில் செக் பண்ணேன், காட்டலை. சரி, இப்போ அதுக்கும் இன்னொரு டைம் நம்ம அரசு கேபிளோட இடிவி சிக்னல் நம்மகிட்ட இருக்குது, அதுலேயும் கொடுத்து பார்த்துருவோம். நான் வந்து இந்த மீட்டரை இன்றைக்கி ஒரு இடத்துல ஃபீல்டில் செக் பண்ணி பார்த்தேன். அரசு ஓடுது ஏரியாவில் செக் பண்ணும்போது இது வந்து அரசில் வந்து நிறைய ஃப்ரீக்வன்சி வந்து காட்டுச்சு. எப்படி இதில் மட்டும் காட்டாமல் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஒருவேளை அவள் நேரத்துக்குள்ள வேலை செய்யாமல் ஆகிட்டா அப்படின்னு தெரியல. சரி, ஓகே. ஓகே, ஒரு துண்டு ஒயர் போட்டாச்சு. இதில் இந்த FTDH இப்போ அரசோட EDF இன்புட்டை கொடுக்கேன். அதோட ரிசல்ட் என்ன வருது அப்படிங்கிறத லைவாக பார்ப்போம். அரசு EDF. ஓகே, பேட்ச் கார்டை மாட்டியாச்சு. ஸோ அரசுங்கிறதுனால 24 பேரும். ஓகே, இதுலேயும் என்னென்னா இப்போ அரசை பொறுத்தல 24 பார்த்தோம்னா 23 MER அப்படின்னு காட்டுது. 23, 22, 22லாம் 0 MER. நாற்பத்தஞ்சு 0, 46 0, BRலாம் எதுவுமே இல்லை. 26 MER. சரி, ஓகே. இது வந்து உண்மையிலே தப்பு தப்பாக தான் காட்டுது. எக்ஸாம்பிளுக்கு வேணால் நான் 24 எடுத்துக்கிறோம். ஓகே, 41 23 MER. இதை அப்படியே இந்த C30 வச்சு செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, 50 34 MER வருது. இதைத்தான் அது 29 MERக்கும் கீழே காட்டுது. 30 MER கீழே காட்டுது. ஆனால் இதில் பாருங்க 35 MER 50 பவர்கிட்ட வருது. ஸோ TCL அரசு ரெண்டுமே தப்பு தப்பாக தான் காட்டுது. இதில் நம்ம கம்பேரிசன் வீடியோ வந்து கட்டாயம் பார்க்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாதி அளவு வந்து ரொம்ப தப்பு தப்பாக காட்டுது. இல்லை நம்ம என்னத்தை செக் பண்ணுங்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை. ஸோ சாலிடு SF 801 மீட்டரை பொறுத்தளவில்
மீட்டரோட மாடல்லே பிரச்சனையா இல்லை எனக்கு வந்த ப்ராடக்ட்டில் பிரச்சனையா அப்படிங்கிறது தெரியல. நான் எதுக்கும் வேறு மீட்ரு கிடச்சிது அப்படின்னா நான் செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுவேன். இல்லைனா யூரியில் உள்ள ஆப்டிக்கல் மீட்ரு ஒருவேளை இதுக்கு பதிலாக அது வாங்கினோம்னா நான் அதில் செக் பண்ணி வீடியோ போடுவேன். என்னை பொறுத்தவரை இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்தது வந்து கட்டாயம் வேஸ்ட்டு தான், கம்ப்ளீட்டடாக ஒழுங்காக ஒர்க் ஆகலை. ஸோ ஃபைனலாக நம்ம லைவ் டெஸ்டிங் வந்து பண்ணவே முடியலை. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா இந்த ப்ராடக்ட் வந்து டெஸ்டிங் பண்ணது அளவுக்கு கூட அக்யூரேட்டாக காட்டலை. அதான் டெஸ்டிங் பண்ணதாக இருந்தால் ஒரு 4-5 டிபி வித்தியாசம் காட்டுச்சுன்னா இதுக்கு இவ்வளோ வித்தியாசம் வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப தப்பாக காட்டுது, பல பாயிண்ட் காட்டவும் இல்லை. ஸோ இதே மாதிரி சேம் ப்ராடக்ட்டு வேறு கிடச்சிதுன்னா நான் வாங்கி செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுவேன். அதாவது மொத்தத்துக்கு இந்த மாடலே SF801 மாடலே கம்ப்ளைண்ட்டா இல்லைனா எனக்கு ரிசீவ் ஆன இந்த ப்ராடக்ட் தான் கம்ப்ளைண்ட்டாங்கிறது எனக்கு இன்னும் தெரியலை. சேம் மாடல் கிடச்சதுனால நான் வாங்கி வீடியோ போடுவேன். இல்லைனா யூரியிலே இதே மாதிரி ஆப்டிக்கல் இன்புட் கொடுக்க மாதிரி ஒரு மாடல் வந்திருக்கு, அந்த மாடல் கிடச்சதுனாலும் அதை வாங்கி அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். என்னை பொறுத்தவரை இப்போதைக்கு சாலிட் SF801 வந்து நான் கட்டாயம் சூஸ் பண்ண முடியாது, யாருக்கும் ரெக்கமெண்டும் பண்ணலை. வேறு யாராவது வச்சுருக்கீங்க நல்லா இருக்குனாலும் உங்கள் கருத்துக்களை வந்து கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க. இவ்வளோதான் அந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.